ஓம் சாய்ராம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஆவணி அவிட்டம் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆவணி அவிட்டம்னா பூநூல் மாத்துறது அப்படின்றதுதான் தெரியும். ஆனா அதுல பல விஷயங்கள் இருக்குன்றத நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்க போறீங்க. எல்லா தெய்வங்களுக்குமே மாசம் 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 பண்டிகைகள் வருது. ஆனா வேதத்துக்குரிய ஒரு நாள் என்று சொன்னால் அது இந்த ஆவணி அவிட்டம் தான். விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்த ஐங்குலத்தவரும் ஒரு அடையாளமா இருக்குது. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பூனல் தான். அந்த ஆவணி அவிட்டம், அந்த ஆவணி மாசம் பௌர்ணமி தினத்தை அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூனலை மாத்தி கட்டிருப்பாங்க. அதனால அந்த பண்டிகை அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமானது. இது புருஷர்களுக்காகவே ஏற்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பூநூல் மாட்டிக்கொள்ளுகின்ற ஒரு பண்டிகை வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு வருது. இந்த பண்டிகை விசேஷமே இதுதான். சரி, இந்த பண்டிகை இந்த வருஷம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் ஆவணி அவிட்டமானது 19/8/2024 திங்கட்கிழமை, அதாவது ஆவணி மாதம் 3வது நாள் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் பௌர்ணமியானது அதிகாலை 3:05 முதல் நள்ளிரவு 1:10 வரை இருக்கிறது. சரி, இப்போ அந்த பூனல் என்பது என்ன அப்படின்றது நீங்க முதல்ல பார்த்துக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோடைய விஷயம் நமக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். விஸ்வகர்மா வம்சத்தை சார்ந்த ஐங்குலத்தவரும் பூநூல் மாற்றுகின்றார்கள். இது அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. பூனல் முப்பரி நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பருத்தி நூலால் ஆனது. இதனை வாங்கிட்டு மஞ்சள் தடவி பிரம்ம முடிச்சானது இடது தோல் மேல் இருக்கும்படியாக வலது இடைவரையா அவங்க கட்டியிருப்பாங்க. திருமணம் ஆகாதவர்கள், பிரம்மச்சாரிகள் இந்த முப்பரி நூலை அணிவர். திருமணம் ஆனவங்க 6 பிரி நூலையோ அல்லது 9 பிரி நூலையோ அணிவார்கள். இப்ப வழிபாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலையில குளிச்சு பிரம்மச்சாரி சமிதாதானம் செய்ய வேண்டும். கிரகஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காமோகாட்சி ஜபம் செய்து சங்கல்பம் செய்து ஆவணி அவிட்டம் செய்ய வேண்டும். இப்போ இந்த விஸ்வகர்மா குலத்தவர்னு சொல்றோம். அந்த விஸ்வகர்மா என்பவர் யார் அப்படின்றத பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். 4 வேதங்களில் போற்றப்படுகின்ற 4 வேதங்களும் போற்றப்படுகின்ற ஒருவர் தான் விஸ்வகர்மா. அவர் இந்த உலகத்தை படைத்து மக்களையும் படைத்ததாக சொல்லப்படுகிறது. இவர் எப்படி இருப்பானா 5 முகத்தோடவும் கம்பீரமாகவும் இருப்பார். 5 முகம் அவர். சிவன், விஷ்ணு, பிரம்மா மற்ற தேவர்கள் எல்லாருமே அவரை வணங்கி தொழுவார்கள். அப்புறம் அந்த விஸ்வகர்மா வம்சத்தவர்கள்லாம் இதன் வழி வந்தவர்கள் தான். இப்போ அந்த விஸ்வகர்மா பத்தி ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பூனல் என்ற பெயர் ஏன் வந்தது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பூசாரிங்க இருப்பாங்க, சிற்பிகள் இருப்பாங்க, கோயில்களில் பணி செய்பவர்கள் இருப்பாங்க, ஆபரணங்கள் செய்பவர்கள் இருப்பாங்க, தேர் ஆயுதங்கள் கலை சிற்பங்கள் செய்பவர்கள்லாம் இருப்பாங்க. இவங்களெல்லாம் இவங்க தொழிலை தொடங்குவதற்கு முன்பு அரசர்களோ அல்லது உரிமையாளர்களோ, அவங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிற உரிமையாளர்களோ இவர்களுக்கு ஒரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவர். அந்த மாலையை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கழட்ட மாட்டாங்க சாயங்காலம் வரைக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாலையை இவங்க போட்டதுக்கு அப்புறம் அதை இடது தோல்ல இருந்து வலது இடைவரை அந்த மாலையை மாத்தி போட்டுக்கிட்டு இவங்க தன்னுடைய பணிகளை மும்முரமா, அதாவது கண்ணும் கருத்துமா செய்வாங்க. இந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சு இவங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பூவெல்லாம் மொத்த பூவும் உதிர்ந்து போய் அதுல வெறும் அந்த நூல் மட்டும்தான் இருக்கும். பூவில் இருக்கின்ற நூல் மட்டும் தான் இருக்கு. இதுவே நாளடைவில் என்ன பண்ணுச்சுன்னா பூனல் அப்படின்னு பூநூல் அணிகின்ற ஒரு பங்கனாகவே அது வருஷத்துல ஒரு முறை மாறிடுச்சு. சரி, இதை எப்போதெல்லாம் மாத்துவாங்க? இந்த பூநூல் மாத்துறது எப்பெல்லாம் மாத்தலாம்? வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் மாத்தணுமா அப்படின்னா கிடையாது. இப்ப ஒரு இறந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல முடித்திருக்கிற இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லும் போதும் இந்த பூநூலை அவங்க மாத்தி கட்டிப்பாங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பூநூல் வேர்வையால அது நெய்து போயிருக்கும். அந்த நேரத்துல அவங்க அந்த பூநூலை மாத்தலாம். பூநூலை மாத்தும் போது பழைய பூநூலை முதல்ல அணிஞ்சிருக்காங்க இல்லையா, அதை கழட்டிட மாட்டாங்க. புது பூநூலை அணிஞ்சு
அதுக்கப்புறம் வந்து இந்த காயத்ரி மந்திரம்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பழைய பூணூலை அவுப்பாங்க. அந்த பூணூலை அவுத்துட்டு போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏரி குளங்கள்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. சரி, இப்போ இந்த பண்டிகையினால என்ன பயன்கள் அப்படின்றத முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பண்டிகையை கும்பிடுறதுனால என்ன பயன் தெரிஞ்சுக்கணும். முப்பரி நூலின் 3 முடிச்சும் காயத்ரி தேவி, சரஸ்வதி தேவி, சாவித்திரி தேவி, இந்த 3 தேவிகளை குறிப்பதாக இருக்கிறது. இப்ப இந்த காயத்ரி தேவியால் மனம் வந்து தூய்மை அடைகிறது. சரஸ்வதி தேவியால் வாக்கு சுத்தம் ஏற்படுகிறது. அதே இடத்துல சாவித்திரி தேவியால் செயல் தெளிவாகிறது, எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கின்றது. இப்போ மனம், வாக்கு, செயல் 3மே திருந்துகின்ற பொழுது அவன் ஒரு முழு மனிதனாக அங்கே மாறுகின்றான். அவன் செய்கின்றது எல்லாமே சிறப்பானதாக தான் இருக்கும். ஏன்னா அவன் உண்மையான ஒரு மனிதனாக அங்கே நடமாடுகின்றான். இதற்கு இந்த காயத்ரி மந்திரம் மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அன்றைய தினத்தில் நாம சொல்லப்படுகின்ற அந்த காயத்ரி மந்திரத்தால் பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா அங்க நிக்கவே நிக்காது, எல்லாமே நம்ம விட்டு விலகிடும். இந்த காயத்ரி மந்திரமானது நம்மை வந்து ஒரு வளையமாக சுற்றி கொண்டு நம்மிடம் அது அணுகாமல், நம்மளுடைய குடும்பத்து பக்கத்துல அது வருகாம அது வெளியில தள்ளி விட்டுடும். அதெல்லாம் எல்லாமே இதெல்லாம் முக்கியமானது என்னன்னா, இந்த காயத்ரி தேவியினுடைய அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது அதுக்கு அவ்வளவு பலன்கள் உண்டு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு சூரியனை கருத்தில் கொண்டு ஞான பரம்பொருளை நாம் தியானிப்பது எதிலும் நமக்கு நன்மையை மட்டும் இல்ல வெற்றி பெற செய்கின்ற எந்த செயல் செய்தாலும் அதிலெல்லாம் வெற்றி அடைய செய்வதாக அமைகிறது. நமக்கு எல்லாத்திலுமே வெற்றி கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுல போனாலும் நமக்கு ஜெயம்தான். இப்போ இந்த வீட்டு வழிபாடு அன்னைக்கு வீட்டுல எப்படி இந்த அவனி அவட்டத்தை கொண்டாடுறாங்கன்னு பார்க்கணும். அன்றைய தினம் பூஜை வழிபாட்டுல காயத்ரி தேவி, சரஸ்வதி, சாவித்திரி, அது மட்டும் இல்லாம எந்த அம்மன் படங்களா இருந்தாலும் சரி, சரஸ்வதியோ லட்சுமியோ எந்த படமா இருந்தாலும் நீங்க எல்லாத்தையுமே தொடச்சி எல்லாத்துக்கும் எல்லா படங்களையுமே நல்லா நம்ம என்ன பண்ணணும், சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு வாசனை மலர்களால் அதை வந்து அலங்கரித்து அதுக்கப்புறம் நம்ம படையலிட்டு காயத்ரி மந்திரத்தை வந்து நம்ம 9 முறை, 27 முறை, 108 முறை கூட நம்ம சொல்லலாம். இதை பிரேமையோடும் பக்தியோடும் சொல்லணும். முதல் காரணம் வந்து இந்த காயத்ரி மந்திரத்துல இருக்கிற அர்த்தங்களை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதான் படிக்கணுமே தவிர சும்மா வந்து மேலோட்டமா படிக்கிறதுன்றது வந்து பலன் தரக்கூடியதாக இருக்காது. அதனால அர்த்தங்களை புரிஞ்சு மனம் ஒன்றி அந்த தேவியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், 1 முறையோ இல்ல 5 முறையோ நம்ம 9 முறையோ படிக்கும் போது கண்டிப்பாக அந்த அம்மாவுடைய அருளானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம படையிலிட்டு என்ன பண்றோம், தூப தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி நம்ம அந்த வழிபாடுகளை முடிக்கிறோம். இப்ப இந்த படையல்ன்றதுல என்னெல்லாம் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காத்தால அவங்க வந்து இந்த பூண்டல் மாத்துறாங்க இல்லையா, அந்த நேரத்துக்கு அப்பம், கடலை சுண்டல், இட்லி இதெல்லாம் படையல் போட்டு காயத்ரி மந்திரத்தை ஓதி அந்த காத்தால பூஜையை முடிக்கிறாங்க. திருப்பி மதியத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம காத்தால நம்ம மதியத்துல நம்ம சமைப்போம் இல்லையா, சாம்பார், ரசம், அதெல்லாம் அந்த மாதிரி காயெல்லாம் பண்ணிட்டு சமையல்ல வந்து முக்கியமா அன்னைக்கு வடை பண்ணுவாங்க, கூட்டுக்கறி மொத்தமா பண்ணுவாங்க, பருப்பு நெய் நிச்சயமாக அன்னைக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாம போலி அல்லது பால் போலி ஏதாவது ஒண்ணு, இனிப்பு ஒண்ணு கண்டிப்பா அன்னைக்கு மதியத்துல செய்வாங்க. செஞ்சு அது சாமிக்கு படைப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப உகந்தது. இப்போ இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா ஒரு பால் நீங்க வந்து ஒரு ஏலக்காய் போட்டு சக்கரை போட்டு அதுல வந்து நீங்க ஒரு குங்குமப்பூ வச்சு கூட சாமிக்கு படைச்சிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை பிராமணர்கள் தான் சொல்லணும்னு கிடையாது, ஐங்குலத்தவர்கள் தான் சொல்லணும் கிடையாது. அதெல்லாம் இல்லாத பிராமணன் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், நம்ம கூட வீட்டுல உட்காந்து இந்த காயத்ரி மந்திரத்தை நிச்சயமா படிக்கலாம். அதை வந்து நம்ம படிச்சுட்டு அந்த தேவியை வந்து அன்னைக்கு நம்ம வழிபாட்டுல கொண்டு வந்து அந்த மந்திரத்தை கொஞ்சம் கூட கவன சிதறல் இல்லாம ஒரு மனம் ஒன்றி அதோடைய அர்த்தங்களை புரிஞ்சு நம்ம படிக்கும் போது கண்டிப்பாக அந்த தேவியினுடைய வரமானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுதான் உண்மையான ஒன்று. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குளத்து பாபா டெம்பிள் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். ஓம் சாய்ராம். நாளைக்கு வேற பதிவோட உங்களை சந்திக்கிறேன். Subscribe to my channel and please press the bell icon for more videos.